இயற்கை ஏமாற்றத்தை தாங்காது, அமைதி உண்மையை வெளிக்கொணரும். ஒரு மனிதன் உள்ளே வேறு எண்ணம் வைத்து புறம் வேறு வார்த்தை பேசும்போது அவன் மற்றவரை ஏமாற்றுகிறான் என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அவன் தன்னையே இயற்கையிலிருந்து பிரிக்கிறான். இயற்கை ஒரு கணக்கு புத்தகம் போல, அதில் ஒவ்வொரு பொய்யும் ஒரு சமநிலையின்மையை உருவாக்கும். அந்த சமநிலையின்மை வெளியில் பிரச்சனையாக இல்லை, முதலில் உள்ளே குழப்பமாக உருவாகும். அதனால்தான் நேர்மையான மனம் கொண்ட ஒருவருக்கு முன்கூட்டியே உணர்வு வருகிறது. அது சந்தேகம் இல்லை, அது உள்ளுணர்வு. அது பயம் இல்லை, அது இயற்கையின் எச்சரிக்கை. நீங்கள் அமைதியில் இருந்ததால் அந்த சத்தமில்லா உண்மையை கேட்க முடிந்தது. நீங்கள் கேட்காமல் இருந்திருந்தால் ஏமாற்றம் தொடர்ந்திருக்கும். ஆனால் நீங்கள் உணர்ந்த தருணத்தில் இயற்கை ஏற்கனவே உங்களை காப்பாற்ற ஆரம்பித்து விட்டது. நேர்மை உள்ள மனிதன் பணம் இழக்கலாம், ஆனால் தன்னை இழக்க மாட்டான். ஏமாற்றம் செய்பவன் பணம் பெறலாம், ஆனால் சமநிலையை இழந்து விடுவான். ஒரு கேள்வி: நீ பேசும் வார்த்தை உன் உள்ளத்தின் உண்மையா, அல்லது யாரையாவது பயன்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு முகமுடியா? நம்பிக்கை வைத்து வந்த ஒருவரிடம் உண்மையை மறைத்து பேசும்போது நீ அவரை ஏமாற்றுகிறாய் என்று நினைக்கிறாயா? இல்லை, நீ முதலில் இயற்கையின் சமநிலையை உடைக்கிறாய். இயற்கை ஒரு அமைதி நீதிபதி. அது சத்தமாக தண்டிக்காது, ஆனால் ஒவ்வொரு பொய்யையும் சமநிலைக்கு திருப்பும். உள்ளே ஒன்று, புறம் ஒன்று. இந்த இரட்டை நிலை நீடிக்காது. ஒரு நாள் உன் சொந்த வாழ்க்கையே உனக்கு எதிராக சாட்சியாக நிற்கும். நேர்மையான மனம் அமைதியில் இருக்கும். அமைதியில் இருக்கும் மனம் உண்மையை உடனே உணரும். அதனால்தான் ஏமாற்றம் செய்யும் முன் நீ நினைப்பதை விட இயற்கை அதை ஏற்கனவே பதிவு செய்துவிடும். பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் நம்பிக்கையை இழந்தால் அது வெற்றி அல்ல. ஒரு மனிதன் தன் தவறை உணரும் தருணம்தான் அவனுடைய உண்மையான உயர்வு. இது ஒரு குற்றச்சாட்டு அல்ல, இது ஒரு அழைப்பு. உள்ளதை உள்ளபடி சொல்லும் தைரியம் உண்டா? செய்ததை ஒப்புக்கொள்ளும் நேர்மை உண்டா? இயற்கை காத்திருக்கிறது, நீ சமநிலைக்கு திரும்பும் அந்த தருணத்திற்காக. அலைகள் பொய் பேசாது. கடல் அலை உள்ளே ஒன்று வைத்து கரையை தொடாது. அது எழும்போது எழும். நதி அழைப்பதில்லை. நதி தன் ஓட்டத்தை மறைத்து மற்றொரு வழி காட்டாது. அது செல்லும் திசை அதன் உண்மை. அதனால்தான் அது கடலை அடைகிறது. மனிதன் மட்டும்தான் உள்ளே ஒன்று வைத்து புறம் ஒன்று பேச முயற்சிக்கிறான். அந்த தருணத்தில் அவன் வாழ்க்கை இயற்கையின் ஓட்டத்திலிருந்து விலகுகிறது. சமநிலை இழந்த வாழ்க்கை உள்ளும் புறமும் வேறானால் மனம் ஒரு புயலாக மாறும். சிந்தனை சிதறும், நம்பிக்கை உடையும், வாழ்க்கை தடுமாறும். அது தண்டனை இல்லை, அது சமநிலையின் திருத்தம். ஒத்திசைந்த மனிதன். ஆனால் ஒரு மனிதன் நிகழ்காலத்தில் நடக்கிறதை அப்படியே உண்மையாக பேசும்போது அவன் நதி போல் ஓடுவான், அலை போல் நகர்வான், காற்று போல் தடையின்றி செல்வான். ஒரு கேள்வி: நீ அலை போல உண்மையா, அல்லது புயலாக குழப்பமா? நீ நதி போல ஓடுகிறாயா, அல்லது உள்ளே சிக்கி நின்று விட்டாயா? பதில் உன் உள்ளத்தில்தான். இயற்கை மாறாது, சமநிலை மாறாது. மாற வேண்டியது மனிதன்.